ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூஸ்டேங்க. இன்றைக்கி காலையில் பால் வந்ததும் பார்த்திங்கன்னா டீ வச்சாச்சு. எந்திரிக்கவே பார்த்திங்கன்னா 6:30 மணி ஆயிடுச்சு. 6:45 போல் தான் விழாக்கு எடுக்கவே ஆரம்பித்தேன். இன்றைக்கி காலையில் டிஃபன் பார்த்திங்கன்னா வெள்ளை ரவை தாங்க செய்ய போகிறேன். இந்த வெள்ளை ரவை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி செஞ்சால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், வேண்டாம்னா சொல்ல மாட்டாங்க. நல்லா உதிரியாக இருக்கும். உப்புமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காய மிளகாலாம் போட்டு தாளிச்சிட்டு நல்லா தண்ணி கோச்சதுக்கப்புறம் உப்புமா போட்டு கொஞ்சம் பத்தாவது தண்ணி வச்சு நல்லா கலரிட்டிங்கன்னா இந்த மாதிரி 3/4 பதம் வெந்துருங்க. அதுக்கப்புறம் மூடி வச்சிங்கன்னா அந்த 1/4 பதமும் வெந்துடும். இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குங்க. இன்றைக்கி காலையில் வெள்ளை உப்புமா வச்சு நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டாச்சுங்க டிஃபனு. இன்றைக்கி டிஃபனில் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் செஞ்சேங்க. இது பார்த்திங்கன்னா சீம்போட டேஸ்ட்டில் அப்படியே இருக்குங்க. ஆனால் தேங்காய் பால் வச்சு செஞ்சுருக்குறாங்க. இதனோட லிங்க் பார்த்திங்கன்னா நான் மேலே கொடுக்குறேன். இந்த வீடியோ மத்தியானம் தான் போஸ்ட் பண்ணியிருந்தேன், வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த சீம்பு பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக கண்ணு போட்டுருக்கிற மாட்டுப்பாலில் தான் செய்ய முடியும். ஆனால் நான் வந்து தேங்காய் பாலில் செஞ்சுருக்குறோம். சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நைட்டு டிஃபன் பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் செஞ்சேன். மீல் மேக்கர் வச்சு தக்காளி சாப்பாடு செஞ்சு தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டாச்சுங்க. இன்னொரு விழாவில்